டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இரும்புச்சத்து எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமானது. சிறு குழந்தைகளுக்கு, அதாவது கருவில் இருக்கும் குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு, பருவ வயதுகளிலும் வயது முதிர்ந்த பிறகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இரும்புச்சத்துனே நம்ம மைண்டுக்கு எல்லோருக்கும் நினைவு வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை. ஆனால் கீரையை தாண்டிலும் அதிகளவு இரும்புச்சத்து எதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக என்ன அப்படின்னா நம்ம ஒரு உணவிற்குரிய சத்து அப்படிங்கிறப்ப ஒரு 100 கிராமுக்கு பார்ப்போம். 100 கிராமுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் இதாகும், டிஃபர் ஆகும். 100 கிராமுக்கு பார்க்குறப்ப 100 கிராமுக்கு இவ்வளோ இது இருக்குது, இன்னொரு 100 கிராமுக்கு அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ணக்கூடியது என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அளவு எல்லாவற்றையும் நம்ம 100 கிராம் சாப்பிட்டிட முடியாது. சில விஷயங்கள்ல எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 10 கிராம் தான் சாப்பிட முடியும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய குறைந்த அளவு போர்ஷன் சைஸ்னாலும் நமக்கு அந்த கீரையை விட அதிக அளவு இரும்புச்சத்து தரக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இரும்புச்சத்துங்கிறது எல்லாவற்றிற்கும் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் தாதுக்கள் சீராக இயங்குவதற்கும், அதே மாதிரி மூளை, ஒரு இருதயம், உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை எடுத்து செல்வதற்கும், இரத்தத்தின் வழியாக ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கும், இரத்தத்தின் வழியாக சத்துக்களை பிற உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் கொண்டு செல்வதற்கும், இந்த இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு இரும்புச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இரும்புச்சத்து கிடைப்பதற்கு கீரையை காட்டிலும் அதிகமாக பயன் தரக்கூடிய உணவுகள் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா கீரைகள் அப்படிங்கிறப்ப நம்ம முன்னாடியே கீரையை பற்றி ஒரு பதிவு போட்டிருப்போம். தினமும் கீரையை எடுப்பது ஏற்புடையதா, அதனால என்ன பக்க விளைவுகள் ஏற்படுது, குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு உடையவர்கள், தைராய்டு நோயாளிகள், இவங்கெல்லாம் டெய்லியே கீரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எந்த வகையில் நாங்கள் இரும்புச்சத்து எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய கப் கீரை நம்ம சாப்பிட்டோம், சமைத்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இரும்புச்சத்து கிடைக்கும்னா 6.4 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கர்ப்பஸ்திரி பெண்ணுக்கு பத்தவே பத்தாது. அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சராசரியாக தேவை. ஸோ ஏனைய பேருக்கும் பார்த்தோம்னா குறைந்தபட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-11 மில்லிகிராம். அப்போ இந்த 6.4 மில்லிகிராம் ஒரு கப், நம்ம பெரிய கப் இருக்குது பார்த்தீங்களா கீரை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இது எனக்கு வேணும்னு 4 கப் கீரை நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா என்ன ஆகும்னா இதில் அதிகமாக நார்ச்சத்துக்கள் இருப்பதனால நமக்கு கழிச்சல் ஏற்பட்டு உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களும் நீர்த்துவமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்காக இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும் சமைத்த கீரை. ஸோ ஓரளவுக்கு நமக்கு சத்துக்கள் கிடைக்க மற்ற உணவுகள் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது, என்ன உணவுகள் எடுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பார்த்துருக்கோம், ஹீமோக்ளோபின் அயன் அப்படிங்கிறப்ப ஹீம் அயன், நான் ஹீம் அயன் அப்படின்னு. ஸோ ஹீம் அயன் அப்படிங்கிறது விலங்கு பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்து. நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது தாவர வகைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்து. இதில் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து முழுவதுமாக நமக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு என்ன அப்படின்னா அசைவ பொருள் தான். ஆனால் நாங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம், அப்போ எங்களுக்கு இரும்புச்சத்து தேவையில்லையானா என்னென்னா அங்கே குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கணும். ஸோ இதை ஒரு போர்ஷன் எடுக்கிறப்ப நமக்கு அப்படியே கிடைக்கும் பொழுது இது 6 மடங்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். ஸோ அந்த வகையில் முதலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ கல்லீரல் என்னென்னா நார்மலாக ஒரு நம்ம கப் கல்லீரல், சமைத்த கல்லீரல் எடுத்தோம்னா 4.6லேருந்து 13.4 மில்லிகிராம் கிடைக்குது. யூஸ்வலாக இந்த லோ கார்ப் டயட், கீட்டோ டயட், பேலியோ டயட் சாப்பிட்றவங்கலாம் நல்லா 1.5 கப்பு ஈரல் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அது போதுமான அளவாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி ஈரல் சாப்பிடும்பொழுது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, யூஸ்வலாக ஒரு சில சத்துக்கள் இருக்குது, இந்த விட்டமின் B12 இது மாதிரியானதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம அடுத்த ஒரு வாரத்திற்கு நமக்கு அது ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அதற்கு முதலில் சிறந்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரல். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பிகள். ஸோ சிப்பிகள் அப்படிங்கிறது நமது நாட்டில் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய மல்டி குஷன்ஸ்லேயும் கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களும் தான் சாப்பிட்றாங்க.
மற்றவர்களுக்கு இதை பற்றி புரிதல் கூட இருக்கிறது கிடையாது. ஆனால் மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது சாப்பிடக்கூடிய உணவு. இதுலேயும் நம்ம எடுத்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கப் நம்ம சிப்பிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 சிப்பிகள் சாப்பிட்டாலே 7.8 மில்லிகிராம் நமக்கு வந்து இரும்புச்சத்து வந்து இது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஜிங்க் சத்துக்கள் இருக்குது. ஸோ ஜிங்க் சத்து இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி, தாதுக்கு வந்து பலம் போன்றவை இருக்கும். ஸோ நம்மிடமே கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய சில ஆண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, குழந்தையின்மைக்காக வந்தாங்க அப்படின்னா நத்தை, சிப்பி போன்றவெல்லாம் நம்ம சாப்பிட அட்வைஸ் பண்ணுவோம். எந்த மருந்துகளுமே இல்லாமல் இந்த நத்தை, சிப்பி போன்றவற்றை அவர்கள் உண்ணும் பொழுதே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விந்து குறைபாடு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள். ஸோ பருப்பு வகைகள் 100 கிராம் சமைத்த பருப்பில் வந்து 6.5 மில்லிகிராம் வந்து இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தான். ஆனால் இந்த பருப்பில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நமக்கு இன்றைக்கி ஆர்கானிக்காக கிடைக்குதானா கிடைக்கிறதே கிடையாது. பல இடங்களில் ரொம்ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உபரி நிறையா கொடுக்கணும், கொஞ்சம் போட்டோம்னா நிறையா வரணும், குழம்பு நிறையா காமிக்கணும் அப்படின்னு இது பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால சேல் சைட்லேருந்து அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா கொழுப்பு தடவிய பருப்புகள் என்ன அப்படின்னா ஈஸியாக ரொம்ப வெந்துடும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் பருப்பு போட்டு நல்லா வைக்கிற குழம்பு மற்ற பருப்புகளை விட இது கொஞ்சம் நிறையா இருக்கும். குழகுழப்பு எவ்வளோ வேணுமாவது நம்ம தண்ணீர் ஊற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா பாலிஷ்டு பருப்பு. ஸோ இது ரெண்டும் என்ன இது அப்படின்னா சத்துக்கள்லாம் நீக்கப்பட்டு வெறும் மாவுச்சத்துக்கள் மட்டும் இருக்குது. ஸோ இன்டைஜஷன், வயிறுக்கு கோளாறுகள், நிறைய ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் போன்றவையை ஏற்படுத்தும் பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லாமல் ஆர்கானிக்காக ஒரு பருப்பு கிடைக்குது சாப்பிட்றோம் அப்படின்னா அவர்களுக்கு அற்புதமாக என்ன அப்படின்னா இரும்புச்சத்து வந்து கிடைக்கும். அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசணி விதை. ஸோ கிட்டத்தட்ட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பூசணி விதையில் 2.5 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து பூசணி விதையை நம்ம பலருக்கும் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு அரை கப்பு எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு இரும்புச்சத்து தேவையோ அது முழுவதும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய மெக்னீஷியம் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஜிங்க் சத்து போன்றவை, நல்ல கொழுப்பு அனைத்தும் இந்த பூசணி விதையில் இருக்குது. அடுத்து டார்க் சாக்லேட்ஸ். ஸோ டார்க் சாக்லேட்ஸ் குறிப்பாக நான் இங்கே டார்க் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நிறைய இனிப்பு கலந்த டார்க் சாக்லேட்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய டார்க் சாக்லேட்ஸில் கொக்கோவாவுடைய அளவு வந்து 70% மேல் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம டார்க் சாக்லேட்ஸை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு பீஸ் இவ்வளோ இருக்கிறத நம்ம எடுத்தாலே நமக்கு 3.4 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்குது, இரும்புச்சத்து வந்து கிடைக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு 10 மில்லிகிராம் வந்து கிடைக்குது. ஸோ இது சராசரியாக நமக்கு மற்ற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் இரும்புச்சத்து எடுத்து இது கிடைத்தது அப்படின்னா போதுமான அளவாக தான் இருக்குது. ஸோ டார்க் சாக்லேட்ஸில் இது மட்டும் அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி பல நன்மை தரக்கூடிய விஷயங்கள் சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். எள்ளுங்கிறதும் ரொம்ப முக்கியமானது, குறிப்பாக கருப்பு எள். ஸோ கருப்பு எள் வந்து ஒரு 3 ஸ்பூன் தினமும் காலையில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு இரும்புச்சத்து வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஹார்மோனல் குறைபாடுகளையும் போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எள்ளுக்கு வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமானது, சைவ பிரியர்களுக்கு இரும்புச்சத்து வேணும் அப்படின்னா ஒரு சின்ன கப் நம்ம சுண்டல் எடுத்தோம்னாலே, கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சது எடுத்தாலே ஒரு 4.7 கிராம், கிட்டத்தட்ட 5 மில்லிகிராம் வந்து நமக்கு இரும்புச்சத்து கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 2 கப் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நமக்கு 10 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து வந்து கிடைத்திருது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எவ்வளோ போர்ஷன் சைஸ் எடுப்போமோ அதுக்கே நமக்கு போதுமான அளவு இரும்புச்சத்து கிடைக்கக்கூடிய உணவுகள். இதை நம்ம உணவில் டெய்லி நம்ம வந்து சேர்த்துக்கணும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ்லாம் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் பம்கின் சீட்ஸும் தாராளமாக எடுக்கலாம். கொண்டைக்கடலை குறைந்த அளவில் வந்து, ஏன்னா அதில் இருக்கக்கூடியது கார்ப், அதாவது சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ் கிடையாது. சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும் பொழுது தான்
கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். இது காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து எடுக்கும் பொழுது பெரிதாக வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. ஸோ இந்த 7 உணவுகளையும் நம்ம கீரையை தவிர மற்ற அதிக அளவு இரும்புச்சத்து உள்ள உணவு நம்ம நிறையா போர்ஷன்ஸ் எடுத்தால் தான் நமக்கு தேவையானது கீரையில் கிடைக்கும். பட் இது நம்ம எந்த அளவு போர்ஷன் எடுக்கிறோமோ அதுலேயே நமக்கு போதுமான அளவு இரும்புச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுகள் இவை. நன்றி.